முத்து சின்ன வயசுல பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அங்கே போன அண்ணாமலையும் நீ வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு முத்துவை கூப்பிட, ஆனால் முத்துவும் இல்லை நான் வரலன்னு மறுக்கிறாங்க. ஆனால் விஜயாவோ முத்துவை கட்டாயப்படுத்தி தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. பட் அப்படி இழுத்துட்டு போனாலும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மனோஜ்க்கு கொடுக்குற பாசத்தில் ஒரு துளியை கூட அவங்க முத்துவுக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்க. ஏன் சாப்பாடு கூட அவங்க தன் கையால் முத்துவுக்கு போட மாட்டேங்கிறாங்க. இதனால் முத்து மனோஜ்கிட்ட தனக்கு இருக்கிற அந்த கோபம் எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு விஜயாவும் முத்துவை செம்மையாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும் ரொம்பவே கஷ்டத்தோடு அழுதுகிட்டே பாட்டிக்கு கால் பண்ணி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி தான் முத்துவை சமாதானம் செஞ்சு கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்தவங்க, நாங்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் இந்த பையனை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து பயத்தில் நான் எங்கேயும் போகலைன்னு அழ ஆரம்பிக்க. ஆனால் விஜயாவும் ஒரு துளி கூட இறக்கமே இல்லாமல் இவனை எங்கேனாலும் கூட்டிகிட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு இவ்வளோ நேரம் வரமாட்டேன்னு அழுதுட்டு இருந்த முத்துவும் மனசொடைஞ்சு போய் அவங்க கூடயே போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் போகும்போது கூட விஜயாவை எங்கே தான் அம்மா தன்னை கூப்பிட மாட்டாங்களோண்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டே போக. ஆனால் விஜயாவோ கல் நெஞ்சோட முத்து மேலே ஏதோ ஒரு கோவத்தோட நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அண்ணாமலைக்கும் பாட்டிக்கும் தான் மனசே கேட்கல. அவங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், விஜயா ஏன் முத்துவை இந்த அளவுக்கு வெறுக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் தான் என்ன?